தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு பாப்புலர் கே. சேகர் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவர் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். நம்ம சங்கம், ஓவியர்கள் சங்கம் தமிழ்நாடு அளவில் இருக்குது. இந்த சங்கம் ஏன் தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது? ஆக்சுவலாக இந்த சங்கம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நாங்கள் ஒரு 40 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. சைன் போர்டு, பேனர் எல்லாத்துலேயும் இருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேபி கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. இவர் சினிமா துறையிலையும் சரி, அரசியலமைப்பிலையும் சரி ஒரு பெரிய பேர் எடுத்தவர். அது இல்லாமல் இந்தியா லெவலில் வெளிநாட்டிலையும் பேர் எடுத்தவர் அவர். சொல்லப்போனால் ஒரு பெல்ஜியம் நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கலேன். பெல்ஜியம் நாட்டில் அந்தந்த துறையில் யார் யார் பெரிய ஆளுங்களோ அவங்களுடைய படத்தெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக இவரை இங்கேருந்து செலக்ட் பண்ணி போயிட்டு ஒரு பஸ் டெர்மினஸில் ஒரு 500 அடிக்கு படம்லாம் ஒர்க் பண்ணி அவர்களை கவர்ற மாதிரி அந்த நாட்டை கவர்றதுக்காக ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களை கவர்றதுக்கு எல்லாம் பண்ணிட்டு அதில் வந்து இந்த படத்தை வரைஞ்சவர் யாருன்னும் போது ஜேபி கிருஷ்ணன் தெரியுது. இவருடைய படத்தையும் வரைஞ்சிருப்பார் அந்த நாளில். சரி பண்ணும்போது, ஏன்னா கல்வெட்டில் பேர் இருக்கிறத விட இது வரையறது அதில் பெரிய ஒரு நேம். அதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த நம்ம ஒரு 80s 90s பார்த்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோடில் இருக்கிற பேனர்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சினிமா பேனர்கள் எல்லா மக்களையும் கவரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஜனங்களும் அந்த பேனர் பார்க்கறதுக்காக வருவாங்க. மீரான் சாஹிப் தெரு அது இல்லை மவுண்ட் ரோட்லேயே சர்ச் பார்க்கு அந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேனர்லாம் இருக்கும். அந்த பேனர்ல பார்க்கறதுக்காகவே வெளியூர்லேருந்து வருவாங்க ஜனங்க. டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு. அதே போல் சைன் போர்டில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். சைன் போர்டில் வந்து ஒரு ஒரு படம் வரைஞ்சிருந்தாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எனாமல் ஒர்க்கில் அதில் ஒரு ரொம்ப பெரிய திறமைசாலி. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அரசியல்லையும் கொஞ்சம் இருந்தார். அரசியலில் வந்து பெரிய பெரிய ஸ்டேஜுங்க, கட் அவுட்டுங்க, ஆட்சிங்க எல்லாம் பண்ணும்போது அதில் நல்லா ஜொலித்து இருந்தார். இந்த காலகட்டங்களில் ஓவியருங்க நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணி ஜேபி கிருஷ்ணா ஸ்டைல்ன்ற ஸ்டைலில் அவர் ஸ்டைலில் ஆமாம் எல்லா ஊர்லேயுமே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பண்ணும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நல்ல ஒரு சினிமா பேனர் வேலைக்கு நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இவ்வளோ இருக்கிறோம், நம்ம ஓவியருங்க இவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாடு பூரா, நம்ம போயிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்லது என்ன ஒன்று ஒரு சங்கம் ஆரம்பிச்சு தொடங்கி அவங்களுக்கு என்ன ஒன்று பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு யோசனை பண்ணி நடிகர் பாண்டு, காமெடி நடிகர் பாண்டு இறந்துட்டார். அவர் ஜிகே ஆர்ட் டைரக்டர். இவர் இன்னும் ஒரு 10 முக்கியமான பாண்டு சாரும் ஓவியம் வரைவாரா? ஆமாம் ஆமாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 நாள் ஒரு டெம்போ ட்ராவல் எடுக்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போனோம். ஓவியர்கள்லாம் சந்திக்கிறாங்க. ஆமாம், ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஓவியர்களை சந்திக்கிறோம். சந்திச்சு நமக்குன்னு ஏற்கனவே சங்கம் இருந்தது. அவர் சிவகுமார் சார் இருக்கும்போது சங்கம் இருந்தது, தமிழ்நாடு ஓவிய கலைஞர்கள் சங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் மட்டும் இயங்கிட்டு இருந்தாங்க. சரி, அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இயங்குறதுக்காக ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஓவியர்களை எல்லாரையும் சந்திச்சு பார்த்து எல்லாரையும் ஒரு அமைப்பாக கொண்டு வந்து 2000 தமிழ்நாடு ஓவியர் சங்கம்னு ஒரு தொடங்கினார். தொடங்கும்போது அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கிட்ட, அதாவது நல்ல நெருக்கமாக இருந்ததுனால உடனே எங்கள் ஓவியர்களுக்கெல்லாம் ஒரு தனிநல வாரியம் கேட்கும்பொழுது இவர் கேட்டு ஒரு 2வது நாளே தனிநல வாரியம் பீச்சில் ஒரு மேடையை போட்டு அந்த அறிவிச்சார் முதலமைச்சர் அவர்களுக்கு. பெரிய நன்றி. ஏன்னா இன்னைக்கு அந்த தமிழ்நாடு ஓவியர் சங்கத்தினுடைய வாரியம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க அந்த வாரியத்தினால. ஓய்வூதியம் அதெல்லாம் இருக்கும். ஆமாம், எல்லாமே இருக்கு. ஓய்வூதியம் வந்து இந்த கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு தான் இருக்கிற வழி, இந்த ஓவியர் சங்கத்துக்கு இல்லை. அடிபட்டா அமைப்பு சாரா தொழிலாளர் இதில் ஒரு இதுவாக இருக்கு. ஒரு 18-25 கேட்டகரியில் இதில் ஒரு இது இருக்கு. சரி, அதில் இருக்கும்போது அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாடுலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மீட்டிங் வச்சு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து எல்லாம் ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க ஆர்டிஸ்ட்டுங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து வேலை எல்லாமே ரொம்ப அவசரப்பட வேண்டிய நிலை ஆயிடுச்சு ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த நேரத்தில் ஒரு சிலர் கம்ப்யூட்டரில் போய் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு போயிட்டாங்க. மற்றபடி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாத நேரத்தில் நிறைய பேர் ஹோட்டலுக்கு போகிறது, ஹோட்டலில் வேலை செய்கிறது, செக்யூரிட்டி வேலைக்கு போகிறது, இப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அப்படி இருந்தும் வேலை இப்போது மறுபடியும் இப்போ ஒரு 4-5 வருடங்களாக
பெயிண்டிங் ஒர்க்கு நிறைய விரும்புகிறாங்க எல்லாருமே மக்கள்லாம். இந்த டிஜிட்டல் ஒர்க் என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளதே அது எல்லாம் வெளுத்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் கையில் பண்ணுற பெயிண்டிங் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பண்ணாலும் அப்படியே நிற்கும். பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங்லாம் பெரிய பெரிய ஆயில் பெயிண்டிங்லாம் பண்ணுறது 100 வருஷம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஓய்வு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குறைஞ்ச அளவில் ஓய்வு இருக்காங்க. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட கலை பண்பாட்டுத்துறை மூலிமா நம்ம எக்மோரில் மியூசியத்தில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் வச்சாங்க தமிழ்நாட்டிலேருந்து. வருஷம் பெங்களூரில் ஒரு ஸ்ட்ரீட் ஷோ நடக்கும். அதுபோல் நம்ம சென்னையிலும் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது அமைச்சர் அவர்கள், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை ஏற்பாடு பண்ணி முதலமைச்சர் மூலிமா பண்ணாங்க. இதை வருஷம் ஒரு 2 டைம் இதை சென்னையில் ஒரு நல்ல முக்கியமான இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்க. அதுபோல் இந்த துறையில் இருக்கிற நாங்கள் ஓவியருங்க ரொம்ப நலிஞ்சு போன ஆளுங்க தான், யாருமே எல்லாம் அவ்வளோ அளவுக்கு பெரிய அளவு இல்லை. இவங்களெல்லாம் ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம முதலமைச்சர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கே கோரிக்கையா வச்சிருக்கீங்களா? கோரிக்கையா வச்சிருக்கோம், இல்லை மறுபடியும் கோரிக்கையா வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் செய்யும்போது எங்களுக்கும் ஒரு இது பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த அரசுக்கும் சரி முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஐயா அவர்களுக்கும் போது அந்த அளவுக்கு நாங்கள் ஓவியத்தில் ஈடுபாடு பண்ணி நல்ல பெரிய வேலைகள்லாம் செய்திருக்கோம். பொதுவாக கலைனால கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் விஜயகாந்த் சார் இருந்தார் ஸ்டார்டிங்கில். இவர் ஜேபி கிருஷ்ணா சார் வந்து நான் அவருடைய 40 வருஷத்துமா அவர் கையில் கூட இருக்கேன். அவர் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு வரும்பொழுது டி சிவா அப்படின்னு ப்ரொடியூசர் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படத்துக்காக இவரை தேடி வரும்போது ஒரு பூந்தோட்ட காவல்காரன் ஒரு படம், இது சொல்வதில்லாமல் ஒரு படம். சரி, அந்த படத்துக்காக ஒரு வால் பெயிண்டிங் பண்ண சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டிரைவிங் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் காம்பவுண்டில். அது பண்ணும்போது அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சாங்க எல்லாருமே, ஒரு வால் பெயிண்டிங்லேயே இவ்வளோ அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பூந்தோட்ட காவல்காரன் லியாக்கத் அலி கான். ஆமாம், லியாக்கத் அலி கான். அது நீங்கள் மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பேனர்லாம் வச்சு கட்டவுட்லாம் வச்சு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் திரு தானு சார் ப்ரொடியூசர் அவர்கள், அவர் பிரம்மாண்டமான தயாரிப்பு. அவர் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு டிசிவை ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல சைன் போர்ட்லேருந்து ஒரு பேனருக்கு வந்து ஆர்டிஸ்ட் அவருன்னு சொல்லி இவரை கூலிக்காரன் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஜெமினி உள்ளோம். அந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் தானு சார். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். அப்போது அது ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு கட் அவுட் வச்சு நல்ல ஒரு பெரிய நல்ல நேம் இருந்தது அதில். அதுக்கப்புறம் நல்லவன், அதுக்கப்புறம் அவர் தானு சார் படம், விஜயகாந்த் சாருடைய படத்தை எல்லாமே இவர் தான் பண்ணுவார். அவருக்கு முக்கியமான ஒரு நெருங்கிய நண்பராகவும் பழகிட்டு இருந்தார் விஜயகாந்த் சாருக்கு. அடுத்து சார் பார்த்திபன் சார் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கலையில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங். இவர் எப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக அவர் ஒரு பெரிய டைரக்டராக இருந்தாலும் இவருடைய பாணிகள் வேலைங்க செய்கிறதெல்லாம் வந்து நிறைய பிடிக்கும் அவருக்கு. அப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு உள்ளே வெளியேன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு மவுண்ட் ரோடில் ஒரு 3 டைமென்ஷனில் ஒரு பேனர் வச்சோம். இந்த சைட்லேருந்து பார்த்தா ஒரு முகம் தெரியும், அப்போவே சென்டர் நின்று பார்த்தோன்னா ஒரு படம் தெரியும், அந்த சைடுலேருந்து பார்த்தா ஒரு படம் தெரியும். இதுவெல்லாம் பார்க்கும்போது பொதுமக்கள் ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. அப்படிலாம் ஒரு காலகட்டம். அதே காலகட்டங்களில் நீங்கள் சைன் போர்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஏரியாவில் பெரம்பூர், திருவிகா நகர், புளியந்தோப்பு, இந்த சைடுங்களில் பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் போர்டுங்கள்லாம் அப்போ வந்து இப்போ ஃப்ளக்ஸில் எல்லாமே பண்ணுறாங்க, கையில் ஒர்க் பண்ணுவாங்க ஒவ்வொரு படத்தையும். அந்த டெய்லர் போர்டுங்களை பார்க்கறதுக்கு கேமரா எடுத்துகிட்டு வெளியூர்லேருந்து ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக வருவாங்க. அது மாதிரி ஒரு அவருக்கு ஜேபி கிருஷ்ணா சாருக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருந்தது, ஜேபி கிருஷ்ணா தலைமை ரசிகர் மன்றமே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, ஒரு பெரிய இது பண்ணியிருந்தாங்க. வாரியத்தில் இன்றைக்கி நிறைய பேர் சேரும்பொழுது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஐடி கார்டு கொடுத்து சேர்க்க வைக்கிறோம். இப்போ என்னென்னா ஒரு வருஷ காலகட்டமாக வாரியத்தில் நாங்கள் பதிவு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சர்வர் ப்ராப்ளத்தினால நிறைய நாங்கள் இதுவாகிடுச்சு, எங்களுக்கு இப்போ பண்ண முடியல அப்படின்றாங்க. இதை கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி எல்லா மாவட்டத்திலையும் சேர்த்து கட்டிட தொழிலாளருக்கு என்ன சலுகைகள் கொடுக்குறாங்களோ அதே போல் எங்களுக்கும் கொடுத்தா முதலமைச்சருக்கு பெரிய நன்றியை சொல்லுவோம். இப்போ வாரிய தலைவர் யார்? இப்போ
வாரிய தலைவர் ஏற்கனவே இவர் தான் இருந்தார், சார் தான் இருந்தார். இப்போ அடுத்த மாதம் மறுபடியும் இது பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தொடக்கத்துல இருந்தே பொதுச் செயலாளராக இருக்கிறீங்களா? இல்லை சார், இப்போ நான் ஒரு வருஷமாக பொதுச் செயலாளர் இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருந்தாங்க, 3-4 பேர் இருந்தாங்க. இப்போது நான் வந்து அவர் கூட ஒரு சப்போர்ட்டிங் துணைத் தலைவர் அது போல் அந்த போஸ்டில் இருந்தேன். போன வருஷம் தான் வந்து அவர் ஒரு 2-3 வருஷத்தில் அவருக்கு சாருக்கு உடல்நிலை சரியில்லாததுல இருந்தாலும் வந்துட்டு இருக்காரு, எல்லா இதுக்கும் வருவார். அவர் இன்றைக்கும் போன மாதம் 19ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் வந்து பாண்டிச்சேரியில் வெகு சிறப்பாக கொண்டாடணும். அவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியை எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்தாங்க, ஒரு மிக சிறப்பாக கொண்டாடணும். உங்கள் அலுவலகம் அலுவலகம் வந்து இப்போ நுங்கம்பாக்கம், அதாவது கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு எதிரில் ஆப்போசிட்டில் ஏற்கனவே நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டை தாண்டி வாடகை இடத்துல இருக்கா இல்லை அந்த வாங்கியிருக்கீங்க? இல்லை, அது வாடகையில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு இப்போ அலுவலகம்ன்றது வந்து சாருடைய வீட்டு அட்ரஸில் தான் அலுவலகம் நடக்கிட்டு அவர் இதுலேயே. இப்போது தொடக்க காலங்கள், அதாவது கணினியில் வந்து இந்த வரைகலை வர்றதுக்கு முன்பு தெருக்களில் எழுதுறது, கட்சி விளம்பரங்கள் எல்லாமே ஓவியர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கணினிக்கு வந்த பிறகு, மாறின பிறகு அவருடைய வாழ்வாதாரம்லாம் எப்படி? இல்லை சார், இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் சில நிறுவனங்களுடைய வால் பெயிண்டிங் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு பாப்புலர் அப்பளம் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியுடைய பெயிண்டிங் அந்த பாப்புலர் தான் உங்கள் பேருக்கு முன்னாடி சேர்ந்துச்சு. ஆமாம், இன்றைக்கே வந்து ஒரு 35-40 வருஷமாக அந்த கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பெயிண்டிங் ஒர்க். அந்த கம்பெனியுடைய எல்லா பெயிண்டிங் ஒர்க்கும் நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பாப்புலர் அப்பளம் ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா அது நான் தான் பண்ணுவேன். அதுபோல் இந்த பொன்வண்டு சோப்பு, மற்றபடி அந்த கம்பெனி ஒர்க்கும் வணிக ரீதியாகவும் பண்ணுறோம், கட்சி ரீதியாகவும் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க. கட்சி ரீதியாக பண்ணும்போது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். சரி, ஆளுங்களுக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு நமக்கு லேபர் கிடைச்சா போகுதுன்ற மாதிரி இப்போ செய்கிற லெவலுக்கு ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா வெளியில் போய் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கே ஏதோ போகிறோம், அது மாதம் ஆனால் தான் சம்பளம். இது ஏதோ 2 நாள் போகணுமா 3 நாள் போகணுமா ஏதோ செய்துட்ருக்காங்க. இப்போ குறுகிய காலமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பள்ளிகளில், கவர்மெண்ட் ஸ்கூலுங்களில், ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி டிராயிங் பண்ணுறாங்களோ அது போல் உள்ள குழந்தைகளுக்கான ஒன்று டிராயிங் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா ஊர்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா எங்கள் சங்கத்து மூலிமா போய் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணலான்னு நினச்சா அந்த ஒர்க்கை கெப்பாசிட்டி வேணும் எங்களுக்கு. ஒரு அமௌண்ட்டு, ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கணும், அதை கொடுத்து ஆளுங்களை கொடுத்து செய்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். இது இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தாருங்களாம் பெரிய வேலையை எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு ஒரு பீஸ் ரேட்டுக்கு இல்லை சம்பளத்துக்கு இது மாதிரி வச்சு வேலை செய்கிறோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதை கூடிய காலத்தில் ஓரளவுக்கு அந்த மாதிரி எடுத்து எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க அந்த வேலைகளை எடுத்து பகிர்ந்து. இதுக்கு அரசின் உதவியை நாடி இருக்கீங்களா? உதவி நாடி இருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதாவது தமிழ்நாட்டில் முக்கியமாக தலைநகர் சென்னையில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தின ஒரு கலை விழா அப்படின்னு சொன்னால் சென்னை சங்கமம். அதில் ஜேபி கிருஷ்ணா அவர்கள், அதை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள். இப்போது அந்த சென்னை சங்கமன்றது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய பீரியடில் தான் ஆரம்பிச்சது. சினிமா துறையில் ஆர்ட் டைரக்டருங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, செட்டு போகிறதுக்கோ எல்லாமே போட்டிருப்பாங்க. திருமதி கனிமொழி அம்மா அவர்கள் வந்து அவர் ஜேபி கிருஷ்ணனுடைய ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாரும் போது இவரை அணுகி சென்னையில் ஏறக்குறைய ஒரு 20-25 இடத்துங்களில் இந்த கலை விழா நடக்கிறதுக்கு உண்டான செட்டப்ஸ் என்னென்ன பண்ணணும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் டிராயிங்லாம் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணும்பொழுது அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பாக இருந்தது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குறுகிய காலத்தில் அது நின்றுது. மறுபடியும் மீண்டும் அந்த சென்னை சங்கம் அது ஒரு பெரிய திருவிழா போல் நாங்கள் அந்த வேலைகளை செய்தோம். அது ஒரு பெரிய விஷயம். அந்த காலங்களில், அந்த நாட்களில் இவரோட பெயர் அடிக்கடி ஒலித்து கொண்டிருந்தது, செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதே போல் நீங்கள் ஐயா முதலமைச்சர் அவர் வராருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேஜினுடைய விஷயமே வேறு மாதிரி இருக்கும். அவரே கூப்பிட்டு இவரை கேட்பார், என்னையா இது இங்கே இப்படி வரணும் இது வரணும்னு அவர் சொல்லுவார். முதல்ல அவருக்கு ஒரு ஸ்டேஜ் போடும்போது சைதாப்பேட்டையில் மாண்புமிகு அமைச்சராக இருந்தார் கிட்டுன்னு, அவர் தான் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கப்பல் போல் ஒரு ஸ்டேஜ் போடுறோம். மாவட்ட செயலாளர் கப்பல் போல் ஒரு ஸ்டேஜ் போடும்போது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 100 பேனர் இருக்கும், கையில் எழுதுறது தான். இப்போ பிரிண்டிங் கையில் எழுதுகிற பேனர் எல்லாம் சுற்றி சிட்டி ஃபுல்லாக வச்சுட்டோம். வெடிக்காலமா ஒரு 4 மணிக்கு கலைஞர் அவர்கள் வாக்கிங் வருவார், அறிவாலயத்துக்கு வரும்போது அப்படியே அங்கே அந்த ஸ்டேஜை பார்க்கறதுக்காக வர்றார்.
முன்னாள். வரும்போது ஸ்டேஜ் மேலே ஏறி பார்க்கும்போது எதிரில் வேற இவர் முகம் வேற மாதிரி இருக்கு. என்ன என் படத்தை வரைய சொன்னா எம்ஆர் ராதா படத்தை வச்சுன்னு ஒரு மாதிரி இதுவாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேனர் எடுத்து, ஏன்னா அந்த 100 பேனர் எழுதும்போது அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தது. அப்போ அந்த கப்பல் மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் ஒரிஜினலாக கப்பலே போகிற மாதிரி அந்த புகையெல்லாம் வர மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு பேர் எடுத்தார். அதுக்கப்புறம் திரு வாஜ்பாய் அவர்கள், அப்புறம் மன்மோகன் சிங், ஒரு விபி சிங், எல்லா பிரதமருக்கும் வந்தாங்கன்னா பீச்சில் வந்து ஒரு பெரிய பாராளுமன்ற ஸ்டேஜ், ஒரு முத்துக்குள் சிப்பி இருந்து வர மாதிரி ஸ்டேஜ், இந்த வேலையெல்லாம் இவர் தான் பண்ணுவார். பண்ணது எல்லாமே அதில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போல் எலெக்ஷன் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 4 கட்சி 5 கட்சி வேலை நடக்கும் ஒரே நேரத்தில். எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக கூட இருக்கும். ஆமாம் இருக்கும். என்னென்னா இவங்களுக்கு ஒரு சைடு நடக்கும், அவங்களுக்கு ஒரு சைடு நடக்கும். 24 hours ஒர்க்கு. யாரும் ஒரு 1/2 hour காலையில் படுப்போம், மறுபடியும் எழுந்து உடனே வேலை செய்வோம். அந்த மாதிரி ஒர்க்கு. அந்த மாதிரி ஒர்க்லாம் இப்போ இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதன் தலைவரோடு இப்போ இருக்கிற முதலமைச்சரோடலாம் ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டு வந்தார் உங்கள் தலைவர். ஆமாம். அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்த அல்ல ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலைகளும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இருக்குது சார். முதலாக அன்புமிகு அம்மா புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 91 அப்போது விளம்பரத்துறை அமைச்சராக வந்து திரு மதுசூதனை போட்டிருந்தாங்க. போடும்போது ஃபஸ்ட்டு மாநாடு மதுரை மாநாட்டில் மதுரையில் நடத்துகிறாங்க, தமுக்க மைதானத்தில். அந்த மாநாடுக்கு இவர் எல்லா வேலையும் ஸ்டேஜ் ஒர்க்கில் இருந்து கட் அவுட் ஒரு 150 கட் அவுட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு 150 அடி ஹைட்டு கட் அவுட் வச்சுது 2 கட் அவுட் இவர் தான். இது வரைக்கும் பெரிய வரலாறு. அதே போல் ஆர்ச்சிங் எல்லாமே பண்ணும்போது அதில் ஒரு பெரிய பேர். அந்த பேரில் இவருக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம ஸ்டேஜில் மோதிரம் அணிவிச்சு அப்போது ஓவியர்களுக்காக என்ன வேணும்போது ஓவியர்கள் இறந்தால் 10,000 ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அவங்க. அது இன்னும் நடைமுறையில் இருக்கா? அது இருந்தது. அதுக்கப்புறம் மாற்றி வேறு இதெல்லாம் பண்ணாங்க, எங்களுக்காக நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கிற ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே போல் அவர் விஜயகாந்த் சார் சொல்லும்போது அவருடைய திருமண வரவேற்புக்கு ஒரு அருமையான பெயிண்டிங் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தார். இந்த காலை அழகாக வந்து இதுக்காக அது மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருந்தார். அவருக்கு இன்னமும், அதாவது நாங்கள் உண்மையாலுமே அவர் விஜயகாந்த் சாரை வாழ்நாளில் மறக்க முடியாது. எங்கள் குரூப், ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வேலை கொடுத்தவர், திரைத்துறையில் அவருக்கு நல்ல பெயர். ஆமாம் ஆமாம், எங்களுக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தவர் அவர். அதனால் இன்றைக்கி அவரை நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் தலைவர் நினைக்கிறாரு. இப்போ நான் இருபெரும் கட்சிகளுக்கு எதிரும் புதிருமான கட்சிகளுக்கு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. அப்போ அதில் ஏதாவது உரசல்கள் அந்த மாதிரி எதுவும் வந்து ஒரு சில இடத்துல நடக்கும். என்னப்பா நம்மகிட்ட வாங்கிட்டு அங்கே போயிட்டு செய்கிறீங்களேன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சரி நீங்கள் பாவம் என்ன பண்ணுவீங்க, 2 இடத்துலையும் வேலை செய்யறதும் ஏதோ இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய முடியும், வேறு நேரத்தில் பண்ண முடியாது, சரி பண்ணுங்கப்பான்னு சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி உண்டு. இப்போ ஓவியத்தில் சிலர் வந்து திருப்பு முனையாக இருந்தவர்கள், அதில் உங்கள் தலைவர் கிருஷ்ணா அவர்களும் உண்டு. இந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓவியங்கள் வெவ்வேறு முறைகளை சார்ந்திருக்குன்னு என்னமோ ஓவியம்லாம் சொல்கிறாங்க. அந்த ஓவியர் புகழேந்தினெல்லாம் ஒரு வேறு மாதிரி வரைவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் எத்தனை முறைகள் இருக்கிறது? அதாவது பேனர் ஆர்டிஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா, சினிமா பேனரு எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தர். அப்புறம் ஆயில் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு, கேன்வாஸில் ஒர்க் பண்ணுறது. அது வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் கூட ஆகும் ஒரு படம் ஒர்க் பண்ணுறது, முடியறது, ஒரு வேலை செய்கிறதுக்கு. அது என்னென்னா அது ஆயில் கலரில் ஒர்க் பண்ணணும். அது இவ்வளோ மாதங்கள் ஒர்க் பண்ணாலும் ஆனால் லைஃப் ஒரு 100 days. அப்போ பழைய காலத்து பெயிண்டிங்லாம் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி ஒரு இது. அடுத்து வாட்டர் கலரில் பண்ணுறாரு, ஃபுல்லாக ஒரு படத்தை வாட்டர் கலர்லேயே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. இப்போது அக்ரலிலே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைல் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கொடுத்தா நைட்டு ஒரு படம் வேணுங்கன்னு கேட்குறாங்க. அந்த படத்துக்கு வேணும் போது இப்போ டிஜிட்டலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாக டிஜிட்டல்லே ஒர்க் பண்ணி ஆயில் பெயிண்டிங்கில் என்ன மெத்தட் பண்ணுறோமோ அதை கொடுத்து அதே மெத்தடை இதில் கொண்டு வராங்க. ஆனால் அந்த லைஃப் இதில் வராது. என்னென்னா அந்த நேரத்துக்கு அர்ஜென்ட்டு கொடுக்கலாம், ஆகலை தான். இது மாதிரி ஒர்க்கில் இருக்குது. வேலை எளிதாக முடிஞ்சிருது. ஆயுட்காலமும் சில காலம்தான் இருக்குது.
ரொம்ப ஆயில் கலர் லைஃப் இருக்கும். இல்லை இது நம்ம வாழ்வு காலம், அதாவது அந்த இப்போ வர்ற ஓவியங்களோட வாழ்வு காலம் குறைவு. ஆமாம் அப்படின்னு. இது தவிர இப்போ அந்த குகையில் வரைந்த ஓவியங்கள், அந்த இப்போ சித்தன்னவாசல் ஓவியங்கள்லாம் பல 100 ஆண்டுகள் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய ஓவியங்கள், பழைய காலத்து ஓவியங்கள், ஏதோ ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்டூட்டியில் சண்முகம், அவர் இந்த தொல்லியல் இதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் ரிசர்ச் பண்ணுவார். அதில் பார்த்து அந்த படங்கள்லாம் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருந்தார். அதே போல் நிறைய ஓவியங்கள் அன்னைக்கு பண்ண ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்களை மறுபடியும் கொஞ்சம் அந்த மாடல்லே பண்ணுன்ற மாதிரி இப்போ போய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பொதுவாக ஓவியர்கள் வந்து வரைகிறதுல வந்து புது புது யுக்திகளை புகுத்துறீங்க. ஆனால் அந்த வரைவதற்கான பொருட்கள் அவன் வந்து மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. புதிதாக நீங்களே கண்டுபிடிக்கிறது மாதிரியான அது அந்த காலத்தில் பண்ணாங்க சார், இயற்கையில் மூலிகளை. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம ஓவியர்கள் யாரும் இல்லை. அது ஏன்னா அது எவ்வளோ வருட காலத்துக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் வந்தவங்க தானே நாங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன் அந்த முயற்சி எடுக்கலைன்னா அது ஈஸியாக கிடைச்சிடுது. இப்போ இருக்கிற பொருள் எல்லாமே ஈஸியாக கிடைச்சி. இப்போ அக்ரிலிக் கலர்லாம் இல்லை. ஓவியர்கள் சோம்பேறிகள் ஆகிட்டீங்களா? சோம்பேறிகள்னு சொல்ல முடியாது. என்னன்னா இந்த காலகட்டத்துக்கு கம்ப்யூட்டர் காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ மாறிட்டோம். அதுதான் உண்மை. ஆனால் இதை விட அதுக்கு வாழ்நாள் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. வாழ்நாள் அதிகம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்பீட் அதில் பண்ண முடியாது. இதில் பண்ணுற மாதிரி அதில் ஸ்பீட் பண்ண முடியாது. வேகமான உலகம், அது நாள் கணக்கில் ஆகும். இது ஒரு மாதன்றது 1 மாதன்றது கூட இதில் முடிக்கலாம். நாளைக்கு ஒரு 2 மாதத்தில் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் வச்சுருப்பாங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே அவ்வளோ படத்தை முடிக்கணும்னா அது முடிக்க முடியாது அந்த இதெல்லாம். அதனால் அதாவது உங்களது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து உங்களது ஓவியத்திற்கு அல்லது நீங்கள் இங்கே சுவர் விளம்பரம் ஏதோ பண்ணதுக்கான பாராட்டுகள்லாம் கிடச்சிருக்கா? நிறைய கிடச்சிருக்கு சார். அது முக்கியமான செய்தி. இப்போது ஒரு பெரிய இப்போ நான் அதை பெருமையாக நான் சொல்லக்கூடாது, இல்லை சொன்னதானே தெரியும். அதனால் என்னைக்கு என்னென்னா தமிழ்நாடு லெவலில் இந்த ஆர்டிஸ்ட் எழுதுகிற விஷயங்களில் கொஞ்சம் எல்லாருமே சொல்லுவாங்க, சேகருடைய எழுத்தெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது 2-3 டைம் ஒரு தலைவர் கலைஞரும் பாராட்டிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு பாராட்டிருக்காரு. அவர் விஜயகாந்த் சாரும் பாராட்டிருக்காரு. எழுத்துக்கள் இந்த அது எல்லாமே வந்து எங்கள் குருநாதர்கிட்ட அவர்கிட்ட கற்றுக்கிறது தான். சரி. இன்னைக்கு ஒரு டெய்லர் போர்டுன்னு வச்சுங்களேன், சாதாரணமாக பிரிண்டில் வந்து பிரிண்ட் போடுவாங்க. ஒரு எழுத்தினுடைய மேலே இன்னொரு எழுத்து டெப்த்து அப்படி நிற்கும். அங்கே போய் நம்ம தடகி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு மேலே வச்சுருக்காங்களான்ற மாதிரி. அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் நிறைய செய்யும்போது நிறைய பாராட்டு கிடச்சிது. அதே போல் இப்போ இந்த பாப்புலர் அப்ளம் பெயிண்டிங் எல்லாருமே வால் பெயிண்டிங் பண்ணுறாங்க. இந்த பாப்புலர் அப்ளம் பெயிண்டிங் பண்ணுறோம். நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எங்கள் எம்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டிவி ஆடுலாம் பண்ணுவாங்க. இது என்னப்பா வால் பெயிண்டிங் இதில் போய் என்னப்பா அப்படின்வாங்க ஒரு காலகட்டத்தில். சரி. இன்றைக்கி நான் அவர் பின்னாடி நிற்கும்பொழுது அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை மற்ற முக்கியமானவங்க வந்து உட்காந்து பேசும்போது, என்ன விஜய் உங்கள் கம்பெனி விளம்பரம் இந்த ஊரில் பார்த்தேன், இந்த ரூட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பிரமிப்பாக பின்னாடி நிற்கிறார் அவர் தான்வார். அது எனக்கு பெரிய பாராட்டு. கோடியாக கொடுத்தா கூட எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் இன்னைக்கு வரைக்கும் வால் பெயிண்டிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த கம்பெனி எனக்கு கிடைச்சிது. அதுபோல் எல்லாருக்குமே ஒரு கம்பெனி கிடைச்சதுன்னா ஒரு பெரிய நல்ல விஷயம். ஓவியம் வாழும், கண்டிப்பாக வாழும். அரசு, தமிழ்நாடு அரசு இந்த ஓவியர்களுக்கு அல்லது தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு விட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பெயர் பலகைகள், கடையினுடைய பெயர் பலகைகள் அல்லது எதுக்குமே தமிழில் தான் மெயினில் முதல்ல இருக்கணும் அப்படின்னு அறிவிச்சு, அதில் இல்லைன்னா 2000 ரூபா ஃபைன்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தை தமிழ்நாடு ஓவியர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் அவங்க ஐடி கார்டு வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து உதவுனாங்கன்னா ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். அதனால நீங்கள் டிஜிட்டலில் பண்ணுறதை விட கையில் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு நல்ல இது பண்ண முடியும். இல்லை இப்போ கடைக்காரர்களுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு
எளிதாக போய் டிஜிட்டலில் பண்ணி இப்படி ஒட்டிடுவாங்க, இல்லை எதாவது பண்ணிடுவாங்க. ஆமாம், உங்களை கூப்பிட்டு எழுதும்போது அதற்கான அதாவது செலவு அதிகமாகும் இல்லையா? செலவு அதுவாகும். ஆனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க கணினி மூலிமா பிரிண்ட்டை போட்டு அதை ஃப்ரேம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டை விட கொஞ்சம் தான் அதிகபட்சமாக ஆகாது. என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும், அவங்களுக்கு உடனே கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். அடுத்து இப்போ நம்ம பள்ளியில் பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக கணினி கொடுக்குறாங்க. இப்போ இதில் கணினி மூலிமா கற்றுக்கிட்டுற ஆர்டிஸ்ட்டுங்க இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும். ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஆமாம், மாறி ஆகணுன்ற காலகட்டம் வந்துருச்சு. ஆமாம், அதனால் மானியத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தினுடைய ஓவியர்களுக்கு கணினி. ஆமாம், மானிய விலையில் ஃப்ரீயாண்ட வேண்டாம், கொஞ்சம் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர்களை எல்லா மாவட்டங்களையும் உங்களுடைய அமைப்பு இருக்கா? இருக்கு. அதனால அதை பண்ணலாம். அது பண்ணலாம். அதுக்கு அரசு உதவி செய்யணும். ஆமாம். அடுத்து அப்புறம் அந்த அதாவது ஓவிய ஆசிரியர்கள்லாம் நியமிக்கப்படுவாங்கல்ல அப்போ பள்ளிகளில். இன்னைக்கு அப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஓவிய ஆசிரியர்கள் நிரந்தரமான ஓவிய ஆசிரியர்களாக இருந்தாங்க அரசு பள்ளிகளில். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ காலகட்டங்களில் பகுதி நேர ஆசிரியராக தேர்ந்தெடுத்து ஓவிய ஆசிரியர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓவியர்களாக இருந்து போனவங்க தான் பகுதி நேர ஆசிரியர்களாக வந்து இப்போ இருக்காங்க. சரி. இவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா தமிழ்நாடு ஓவிய சங்கம் மூலியமாவது நிரந்தரமாக்கலாம், எங்களை நிரந்தரமாக்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வாரத்தில் 3 நாள் தான் அவங்களுக்கு கிளாஸ் இப்போ. இதை நிரந்தரமாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தா மாண்புமிகு முதல்வர்களுக்கு பெரிய நன்றி சொல்லும். அதாவது முழு நாளும் முழு நேரமாக இருந்த அந்த ஓவிய வகுப்புகள் ஏன் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து பகுதி நேர ஆசிரியர்களாக மாற்றினாங்க? என்னென்னா நிறைய ஓவியர்கள் இல்லாத காலகட்டம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ ஓவிய ஆசிரியர் நிறைய இருக்காங்க. இப்போ ஓவிய ஆசிரியர்கள் பகுதி நேர ஓவிய ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஓவிய ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. இல்லை நீங்கள் அதாவது பள்ளிகளில் வந்து ஓவிய வகுப்புகளை குறைச்சிட்டாங்களா? இல்லை அது அப்படியே? இல்லை, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ என்னென்னா வாரத்தில் 5 நாள் எடுத்து ஒரு 3 நாள் ஆகிட்டாங்க. இவங்க 3 நாள் அந்த கிளாஸுக்கு போன மாதிரி இருக்குது. இதை முழு நேரமாக வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு இது பண்ணி ஆக்கணும். ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க அரசு அலுவலர் அப்படின்னு நியமிச்சா இந்த நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ இது தவிர அதாவது வெளிநாடுகள் எல்லாம் சொல்கிறாங்க, லியோனார்டோ டாவின்சி, பிக்காசோ இந்த மாதிரிலாம் ஓவியர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தமிழ் சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் அப்போ இருந்தாங்க சார். ஐயா மாதவன் இருந்தார். அவருடைய பெயிண்டிங்லாம் இன்றைக்கும் பேசுகிற லெவலுக்கு இருந்தது. அதுக்கு அடுத்தது ஆர் மாதவன் இருந்தார். எல்லாமே இருந்தாங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது தேர்ந்தெடுத்து நிறைய பேர் சொல்ல முடியாது. என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய லெவலுக்கு பண்ணுறாங்க. அது வியாபார இதுவாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜேபி கிருஷ்ணா பாணியில் வருகிறவர்கள், அவரை தொடர்ந்து வர்றவங்கெல்லாம் இருக்காங்கன்றது. அது மாதிரி யார் யார் இருக்கிறாங்க இன்னைக்கு? ஜேபி கிருஷ்ணா சார்னு சொல்கிற லெவலுக்கு வந்து இல்லை, அந்த லெவலில் இல்லைனா அடுத்த படிகளில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்காங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாம். இப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க சார். ஒவ்வொருத்தர் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் மிஸ்டர் அசோகன் இருக்காப்புல, மிஸ்டர் எஸ்ஏவி இளஞ்செழியன் இருக்கார். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு கதிர் ஆர்ட் டைரக்டர்லாம் இருக்கார் இல்லையா, தோட்டதானி சார் தான் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சாரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திரைத்துறையில் இருக்கிற ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனர்கள் எல்லாருமே ஓவியர்களா? கண்டிப்பாக அது வரையறதுக்கு தகுதியாகிறவங்க தான் அதில் இருக்க முடியும். ஒரு ஸ்கெட்ச், ஒரு மாடல், ஏதோ ஒரு இடத்துல ஒரு இது கேட்குறாங்கன்னா அதனுடைய ஸ்கெட்சை கொடுத்தா தான் ஆர்ட் டைரக்டர். அவங்க பிஸ்னஸுக்காக ஆர்ட் டைரக்டர் இருக்க முடியாது. ஒரு கதிரெலாம் வந்து 24 hours ஒர்க் பண்ணுறவர். இன்றைக்கி ஜெய் பீம் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டிருப்பார், ஒரு கோர்ட்டு செட்டு ஒன்று போட்டிருப்பார். அந்த கோர்ட்டு செட்டில் நாங்களும் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் நிறைய பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் அதுபோல் நிறைய ஆர்ட் டைரக்டருக்கு வந்து ஆர்டிஸ்ட் லைன்லேருந்து ஆர்ட் டைரக்டராக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் தோட்டதானி சார்ட்டேருந்து போனவங்களும் சரி, ஒரு ஜேபி கிருஷ்ணா சார்ட்டே இருந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. இப்போ அரசு சார்பில் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. சேகர்பாபு அவர்கள் செயல் பாபுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவாங்க. ஆனால் திருமுழக்குகளும் நிறையா நடக்குது கோயில்களில்.
நிறைய கோயில்களில் அந்த புனரமைப்பு பணிகள் நடக்குது. அதில் அந்த ஓவியங்கள் வரைவது அதெல்லாம் நடக்குது. கண்டிப்பாக. இது தொடர்பாக இந்த சங்கம், உங்களுடைய ஓவியர்கள் சங்கம், அவர்களை அணுகுனீங்களா? இல்லை அந்த சங்கம் மூலமாக எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு 40 வருஷமாக பழக்கம்தான். என்னென்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஏடிஎம்கேல இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் இப்போ மாறினதுக்கு இப்போ வரைக்கும் எங்கள் தலைவருக்கு நெருங்கிய நண்பர். இவர் வீட்டுக்கு எதிர் வீடு தான் அவர் வீடும். அதனால் இன்றைக்கி அவர் வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு ஹார்ட் ஒர்க் 24 hours. நாங்கள் எப்படி நைட் அண்ட் டே கஷ்டப்படுறோமோ அது மாதிரி அவரும் கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறது எங்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அவர் இப்போ இது மாதிரி அமைச்சராக இருக்கும்போது இந்த தமிழ்நாடு ஓவிய சங்கத்து மூலிமா இந்த கோயிலுங்க உள்ள கும்பாபிஷேக வேலைகள், மற்றபடி கோயிலில் ஆர்டிஸ்ட்டுங்க வேலைங்க என்னென்ன இருக்குதோ அந்த வேலைங்களை அந்தந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லி அந்த மாவட்டத்தில் யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்க தலைவர் செயலாளர் அணுகி அந்த வேலைகளை கொடுத்து எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சங்கத்தில் இல்லாத ஓவியர்கள் இருப்பாங்களே, அவங்க பிழைக்க வேண்டாமா? இல்லை அவங்களும் பழைக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. என்னென்னா இப்போ ஒரு சங்கத்தில் இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வசதி உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க. அந்த வசதி உள்ள ஆளுங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற பேமெண்ட் வச்சுன்னா ஆளுங்க வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு போவாங்க. இவங்களுக்கு ஒரு சொற்ப அமௌண்ட் தான் கிடைக்கும். இப்போ இவங்க தொடர்ந்து வேலையாட்களாகவே இருக்கிறாங்க. அந்த இதுவாக இல்லை. இப்போ இது மாதிரி என்னும்போது ஒரு எங்களுடைய தமிழ்நாடு ஓவிய சங்க கூட்டுறவு சங்கம் இருக்குது. இந்த கூட்டுறவு சங்கத்து மூலிமா ஒரு லோன் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஒர்க்கை ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க்கை நாங்கள் செய்து. இந்த ஒன்றிய அரசுலாம் இந்த முத்ரா லோன் அந்த மாதிரிலாம் தராங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரியான கடன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இன்னும் இல்லை சார், எதுவும் கிடைக்கல. இதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலையா? இன்னும் எடுக்கல. அதை போய் நீங்கள் அரசுக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை அதை பற்றி இன்னும் வாய்ப்புகள் எதுவும் வரல சார், போல வரல. இப்போ நீங்களே உங்களுடைய அமைப்பில் இருக்கிற அந்த பொறுப்புகளில் இருக்கிறவங்க போய் சந்திக்க வேணும்ல, அவங்கள சந்திக்கணும். அதுக்குண்டான கரெக்டான பர்சன் நாங்கள் யாரை போய் பார்க்கணும் என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அப்படியே இருக்கும். இப்போ சாமிநாதன் அவங்க தானே அமைச்சர் உங்களுக்கு? ஆமாம். சரி, இப்போ இங்கே அரசு சாமிநாதன் கலை பண்பாட்டுத்துறைக்கு, தொழிலாளர் நலத்துறைக்கு ஒரு கணேசன் அவர் இருக்கார். அவர் தான் இந்த வாரியத்துக்கு உண்டான தலைவர். இப்போது இந்த அரசு உங்களுக்கு நீங்கள் கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா நாங்கள் கேட்குற கோரிக்கையை நிறைவேற்றும் போது ஒரு பேரணி, ஒரு பெரிய மாநாடு நடத்தலான்னு இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனோன்னா அடுத்த வருஷம் எங்களுடைய சங்கம் ஆரம்பித்து 25வது வெள்ளி விழா ஆண்டு வருது. அந்த வெள்ளி விழா ஆண்டுலேயே கூட கொஞ்சம் சிறப்பாக செய்யலான் இருக்கோம். பொதுவாக அரசியல் கட்சிகளில் அரசு அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பெருசாக நடந்தால் அவங்க கேட்குறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க, அதை செயல்படுத்துறதுக்கு முனைவாங்க. நீங்கள் எதுவுமே செய்யாமல் எந்த கோரிக்கைகளும் போய் வைக்காமல் அமைதியாக இருக்கிற போது அவங்களாவே எப்படி கூப்பிட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை. எந்த கோரிக்கையும் இல்லை. நாங்களும் பல தடவை கொடுத்துருக்கோம், கோரிக்கைகள் மனுலாம் கொடுத்துருக்கோம். கொடுக்கும்பொழுது அந்த நேரத்தில் ரைட் பண்ணிடலான்னு சொல்லுவாங்களே ஒழிய, இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஐயா கலைஞர் ஐயா இருக்கும்போது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இது தான் வாரியத்து மூலிமா தான் எங்களுக்கு மெயின் இந்த வாரியத்தில் உறுப்பினரை சேர்த்து அவங்களுக்கு உண்டான அவங்க குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் மெயினாக எதிர்பார்க்குறோம். மாநகராட்சி சார்பில் நிறைய தெருக்கள் பெயர் எழுதுறது, அல்லது இப்போல்லாம் இவங்க வந்த பிறகு இந்த படங்கள்லாம், பழைய வரலாற்று படங்கள்லாம் பாலங்களில் எழுதி வரைந்தெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா? அது இப்போ அந்த மாநகராட்சி மூலிமா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த வேலைகளை செய்துட்ருக்காங்க. செய்யும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு பெரிய ஒரு கம்பெனியை அந்த வேலைகளை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்களுடைய ஸ்பான்சரில் அவங்களுடைய நேமை இது பண்ணி அது கீழே கவர்மெண்ட்டுடைய ஸ்லோகங்கள் என்னென்ன இருந்தோ இதை எழுதுகிற மாதிரி அவங்க எடுத்துடுறாங்க மொத்த கான்ட்ராக்டும். அவங்க எடுத்து பண்ணும்போது ஆர்டிஸ்டில் ஒரு லேபராகவோ இப்படி தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இந்த ஒர்க்கை ஓவிய சங்கத்துக்கே கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஓவிய சங்கத்துக்கு அந்த நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. ஆமாம், நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியாது. இல்லை, ஸ்பான்சர் பண்ண முடியாது. நாங்கள் இப்போ தமிழ்நாடு அரசனுடைய முக்கியமான ஸ்லோகங்கள் என்னென்ன இருக்குது, மற்றபடி விழிப்புணர்வுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம்ல. கவர்மெண்ட் பண்ணுறத அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம்ல. இப்போ மொத்தமாகவே நேரடியாக அரசு
அலுவலர்களை நியமிப்பதில் வந்து சுணக்கம் இருக்குது, அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம். தனியார் துறைகளுக்கு அப்படியே கொடுத்துறாங்க, அவங்க மூலமாக பண்ணுறாங்க. ஆமாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் நேரடியாக அரசிட்ட போய் இந்த வேலைகளை எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியும்னா கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எங்களுக்கு கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஓவியர்களுக்கு வேலையே கிடையாது. இருக்குது, ஏதோ ஒரு சில இடத்துல பண்ணிட்டு இருக்காங்களோ, மற்றபடி அதிகமாக வேலைங்க கிடையாது. பொதுவாக என்னென்னு போயிட்டிங்கன்னா இலக்கியம், நாடகம், இசை இதுகளுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஓவியத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாதது போல் இருக்கிறது. அது உண்மைதான் சார். ஒரு காலகட்டங்களில் அதெல்லாம் முக்கியமாக இருந்தது. நாடகம், இயலேசன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. இன்றைக்கி காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சாதாரண பெயிண்டர் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிடறாங்க. ஆனால் இந்த பெயிண்டருங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பிரதமராக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களோட உருவத்தை காமிக்கிறதும் இல்லை, ஒரு பெரிய விழாவுக்குனுடைய அமைப்பை நல்லா செய்து கொடுத்துக்காருன்னா ஓவியர்கள் தான். மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கிற ஒரு பெரிய விஷயம். என்னதான் நம்ம மீடியா மூலிமா பண்ணாலும் ஓவியர்கள் பண்ணுறனுடைய அந்த திறமையான வேலையை. இப்போ இது தவிர நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்க்குறோம், அல்லது ஊடக செய்திகள்லாம் பார்க்குறோம். சிலர் வரைகிறாங்க, சில படங்களை வரைகிறாங்க, அது வந்து ஒரு பெரிய பணக்காரர்கள் பல லட்சம் கொடுத்து வாங்குகிறார்கள், இப்படி செய்திகள்லாம் பார்க்குறோம். இந்த நிலைக்கு நீங்கள் ஏன் போகல? இந்த நிலைக்கு இருக்கிறாங்க சார். அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆயில் பெயிண்டிங், இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங், அக்ரலிக் பெயிண்டிங் சொல்ல மாதிரி இந்த லெவல் பண்ணுறவங்க அந்த ஒரு ஸ்டைல். இவங்க இந்த சைன் போர்டுக்கு இதெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க இன்னமும் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பண்ணுறவங்க தான் இப்போ வந்து நம்ம கலை பண்பாட்டுத்துறை மூலிமா அந்த 2 மாதம் முன்னாடி எக்ஸிபிஷன் வைக்கும்போது அதில் அந்த அவங்க வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து பெயிண்டிங் வச்சாங்க. பெயிண்டிங் வைக்கும்போது அதனுடைய சேல் ஆனதும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இதை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறத 2 வருஷத்துக்கு ஒரு இது 2 வருஷத்தில் 2 தடவை வச்சு ஒரு ஆர்டிஸ்டுகளுக்கு இது பண்ணாங்கன்னா அதில் இப்போ சாதாரணமாக இதை கற்றுக்கிட்டு நம்மளும் கற்றுக்கிட்ட மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க ரெகுலராக வச்சுட்டு இருக்காங்க, இப்போ பெங்களூர் போகிறாங்க, இப்போ அதுபோல் சென்னையில் வைக்கிறாங்கன்னா நம்மளும் பண்ணலான்ற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லா மாவட்டத்துலேருந்தும். இப்போ வேலை இல்லை, நான் அருமையான ஒரு ஓவியர், நல்லா வரைவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய சங்கம் உதவி செய்யுமா? கண்டிப்பாக உதவி செய்யும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுங்க இந்த லைனில் இருக்கிறவங்களே இப்போது நல்ல ஒரு பெரிய ஒர்க்கர் தான் அவர். அவருடைய இயலாமையில் காரணமாக ஏதோ ஒரு இடத்துல மேலே ஏறி வேலை செய்திருப்பார், கீழே விழுந்துட்டுருப்பார். கீழே விழுந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து இந்த வாரியத்து மூலிமா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு முதலுதவி எங்கள் சங்கத்து மூலிமா அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் சேர்ந்து தான் அவங்க குடும்பத்தை போய் பார்த்து அவருக்கு ஒரு பெரிய நிதி உதவி கொடுத்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறோம். இது எது என்னென்னா, இந்த சங்கம் வந்து செயல்படுறதுக்கு பெரிய காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எல்லாரையும் ஒரு சொந்தக்கார மாதிரி ஒரு பாவிச்சு, ஒரு சொந்தக்காரர் முதல்ல வராங்களோ இல்லையோ எங்கள் சங்கத்து மூலிமா முதல்ல அங்கே போய் நிற்கிறோம். அதனால் எங்கள் சங்கத்தில் கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்குது. இது தவிர இப்போ நீங்கள் நிறைய கோரிக்கைகள்லாம் சொன்னீங்க, இது தவிர வேறு ஏதாவது அரசுக்கு நீங்கள் கோரிக்கை விடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இது முக்கியமாக ஓவியர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நல்லதாக இருக்கும். அது எங்கள் தலைவர் மூலிமா, ஏன்னா அவர் ஆசைப்பட்டது அதுதான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓவியர்களுக்கு ஒரு நல்ல விடுவு காலம் ஒன்றுன்னு நினச்சி ஆரம்பித்த சங்கம் தான் இது. அதனால் எங்களுடைய கோரிக்கைகளும் கூடிய வரையில் நாங்கள் மீண்டும் முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறோம். பல பொது இடங்களில், பள்ளிகளில் ஓவிய போட்டிகள்லாம் நடக்கிறது. ஆமாம். இது இல்லாமல் ஆன்லைனில் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் உங்களுடைய அது ஆன்லைனில் பண்ணுறது வந்து அவங்களுடைய ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அந்த ஓவியர் என்னன்னா அவருக்கு ஒரு வருமானம், ரெகுலர் வருமானம் வர மாதிரி பண்ணுறாரு. பல பள்ளிகளில் பொது இடங்களில் நடத்துகிற இது வந்து சில ஓவியர்களை இன்ட்ரெஸ்டாக, சரி நம்ம குழந்தைகளை எல்லாரையும் ஒரு என்கரேஜ் பண்ணலான்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கிற பள்ளிகளில் இந்த ஓவிய ஆசிரியர்களை வச்சு ஒரு பெரிய ஓவிய கண்காட்சி இது மாதிரி போட்டி வச்சா நல்லாயிருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் ஒரு 3 நாள் ஓவியர்கள் போய் இது பள்ளியில் கற்றுக் கொடுக்குறது அப்போ வந்து ஒரு சாதாரணமாகிடுது. இன்றைக்கி நிறைய வளரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய இல்லாமல் போயிட்டாங்க. முன்ன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த வேலையை கற்றுக்கிட்டா நம்ம பெரிய ஆளாக இல்லான்னு வந்த ஆளுங்க போயிட்டு இன்றைக்கி நம்ம சம்பாரித்து நம்ம வீட்டுக்கு கொடுத்தா போதுன்ற மாதிரி காலகட்டங்கள் ஆயிடுச்சு.
தொடக்க காலங்களில், அதாவது இந்த கணினி வருவதற்கு முன்பெல்லாம் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு சின்னம், எம்ப்ளம் சொல்கிறாங்க, லோகோன்னு சொல்கிறாங்க. அதை வந்து உங்களை மாதிரி ஓவியர்கள் தான் தயார் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ கணினி துறையில் போய் அதுலேயும் ஓவியர் இருக்காங்க, சிலர் வேறு தனியாகவும் கூட பண்ணுறாங்க. இந்த பொறுப்பு நீங்கள் செய்யும்போது, அந்த ஓவியம் நீங்கள் செய்யும்போது நல்லா இருந்ததா, இல்லை கணினிக்கு வந்த பிறகு நல்லா இருந்தது? அது நாங்கள் கையில் வந்து பண்ணும்போது தான் சார் அதனுடைய மதிப்பே வேறு. என்னென்னா, என்னதான் கணினி மூலிமா எல்லாம் பண்ணாலும் அந்த நேரத்துக்கு ஒரு அது டைமிங் சரி, இது ஒரு 1 ஹவர்லேயே கூட என்ன வித்தைகளை நம்ம அது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான இது வந்து நம்ம கையில் பண்ணுறதுக்கு உண்டான இது உண்டு. இதுக்கு எல்லாமே வந்து கணினி மூலிமா கலர் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிகிறதுக்குள்ளே இது நாங்கள் கையில் பண்ணிட்டு மாட்டோம். ஆனால் பொருட்செலவுன்றது கணினியில் குறைவுனா அதை எரேஸ் பண்ணுறது எளிது, மறுபடியும் சேர்க்கறது பொருட்செலவு எல்லாம் கம்மி தான். ஆனால் இதனுடைய ரிசல்ட் அதில் இருக்காது. இல்லை, இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எது குறைவாக கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. அப்போ உங்களுடைய ஓவியங்கள் அவர்களை போய் சேர்வதற்கு எளிதான நடைமுறைகளை நீங்கள் வகுத்து கொள்ள கண்டிப்பாக பண்ணலாம் சார். என்னென்னா, இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், முன்ன வந்து ஓவியத்தை நம்ம கற்றுக்கிட்டு இந்த வேலையை கற்றுக்கிட்டா நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம், சம்பாதிக்கணும்னு இல்லை, அப்படி வந்தவங்க. இப்போ எப்படின்னு கேட்டால், நமக்கு வருமானம் வரணும், அதுக்குண்டானது எதனா நம்ம பண்ணுற மாதிரி அப்படி இருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பண்ணலாம், அது நல்ல விஷயம். இப்போ ஓவிய போட்டிகள் நடக்குதுல்ல நிறைய இடங்கள், அந்த இடங்களில் உங்களை போன்றவர்களை வந்து நடுவர்களாக அழைப்பதெல்லாம் உண்டா? கண்டிப்பாக. நீங்கள் போயிருக்கீங்களா? நடுவர்களாக அழைச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேயும் போயிருக்கோம், பள்ளிகள்லேயும் போயிருக்கோம், பொது இடங்கள்லேயும் நிறைய நடுவராக போயிருக்கோம். அது இல்லாமல் இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த நேரத்தில் தமிழ்நாடு ஓவியர் சங்கம் தான் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஒரு விளம்பரங்களை ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணாங்க. ரோடுங்களில், பெரிய பெரிய ஹைவேல ரோடுங்களில் படங்களை வரைஞ்சி கொரோனா விழிப்புணர்வுக்காக பண்ணாங்க. அதில் ஒரு தமிழ்நாடு அரசு ரொம்ப பெரிய பாராட்டினாங்கன்னு வச்சுங்களேன் எங்கள் சங்கத்தை பற்றி. அதே நேரத்தில் ஓவியர்கள் நாங்கள் அனைவரும் என்ன பண்ணோம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நலிந்த ஓவியர்களுக்கு மளிகை சாமான், அரிசி கொடுக்குறது, பண உதவி பண்ணுறது அந்த நேரத்தில் கொரோனா டைமில் பண்ணோம். அது ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சியாக இருந்தது கொரோனா டைமில். அது நல்லா. இப்போ கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், அவங்களுக்கு வந்து அந்த ஓவிய பயிற்சியை, அதாவது கட்டணமின்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உங்கள் சங்கத்தில்? கட்டணமின்றி கொடுப்பதற்கு உண்டானதுன்னா, ஏன்னா ஓவியர்களே நலிந்து போயிருக்காங்க, அதில் கட்டணமின்றி ஒரு சிறு தொகை, ஏதாவது அவங்க வந்து போகிறதுக்கு இல்லை மற்றபடி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சிறு தொகை கொடுத்தா அதை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு நிறுவனமும் அவங்க தொழில் சார்ந்து சில வேலைகளில், இப்போ மருத்துவமனைன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குன்னா சில முகாம்கள் இலவசமாக நடத்துவாங்க. அது மாதிரி உங்கள் ஓவியர்கள் சங்கம் ஒரு ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற கல்வி அறியாத அந்த கிராமங்களுக்கு சென்று இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு பெரிய நிறுவனங்களோ பெரிய வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையாவது வருமானம் வந்துடும். இந்த ஓவியர் சங்கத்தில் நாங்கள் இருக்கிற நிர்வாகிகள் தான் சேர்ந்து அந்த சங்கத்துக்கு அமௌண்ட் கொடுக்கணும். சரி, மாதம் இந்த ஓவியருக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சா, நம்ம எல்லோரும் சேர்ந்து கொடுக்கலாம் இப்படின்ற மாதிரி லெவலில் இருக்குது. அந்த லெவலில் இருக்கும்போது இதுக்குண்டான அமௌண்ட் எங்கள் சங்கத்தில் மொத்தமாக இருந்ததுன்னா அது உண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம். இல்லை, நீங்கள் அது இருந்ததுன்னா அது அடுத்த இடத்துக்கு வச்சுக்கிட்டு பெரிய நிறுவனங்கள், அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் வருமானத்து லாபத்தில் ஒரு அளவு வந்து மக்களுக்கு கொடையாக கொடுக்கணும், இல்லை நற்செயல்கள் அது நாங்கள் கண்டிப்பாக வலியுறுத்துறீங்க. ஆனால் அந்த மாதிரியான நிறுவனங்களை போய் நீங்கள் சந்திக்கிறீங்களா? அவங்கள்ட்ட கேட்குறீங்களா? சார், அவங்களுக்கு என்னன்னா, முதல்ல இந்த ஒர்க்கு முடியணும், எங்களுக்கு இந்த கான்செப்டில் தான் இருக்காங்க. ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு வாங்கிலாம் ரைட் விட்டுருங்க. இப்போ நீங்கள் மாநில பொதுச் செயலாளர், அதனால் உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். நீங்கள் முன்னெடுத்து அந்த பெரிய நிறுவனங்களை அணுகி உங்களது நிறுவனங்களோட லோகோவோட சேர்த்தே சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பாக பண்ணுவோம் சார். அந்த மாதிரியான செயல்பாடுகள் கண்டிப்பாக பண்ணுவோம். கூடிய விரைவில் அதை ஏற்பாடு பண்ணுறோம் சார். கண்டிப்பாக. இது தவிர இந்த பாடநூல்கள், தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனங்கள்லாம் இருக்கலாம், இதில் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுறாங்க. ஆமாம். மாற்றும்போது தொடக்க பள்ளியிலெல்லாம் நிறைய படங்கள் போட்டு தான் பண்ணுறாங்க. இந்த படங்களை நீங்கள் வரைவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். அதை வந்து சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ஓவியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து இது மாதிரி அந்த மாதிரி வரைகிற படங்களை நீங்கள் வரைஞ்சி கொடுங்க, அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்கன்னா
நீங்கள் எல்லாம் அவங்களாவே வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களா? நாங்கள் போக மாட்டோம்னா நிறைய இடர்பாடுகள் சார். தட்டுங்கள் திறக்கப்படும். ஆமாம், நீங்கள் போய் தட்டணும்ல. ஆமாம், என்னென்னா முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம போய் அந்த நேரத்தில் பேசுகிறோம், பேசி மனு கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதனுடைய அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே உங்களை அப்படியே நிறுத்திக்கிறோம்னா அது மாதிரி நடக்குது. அது வேற வழி கிடையாது. கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள். சரியா? கண்டிப்பாக வரும் சார், கண்டிப்பாக வரும். சரி, உங்கள் ஓவிய திறமை, இந்த திறமை மக்களுக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இதற்கான ஒரு பெரிய பரந்த வெளி எதுன்னு நினைக்கிறீங்க? பரந்த வெளினா அதாவது அதை செயல்படுத்தக்கூடிய இடம் என்ன? செயல்படுத்தக்கூடிய இடம்னா நம்ம சென்னையில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓவிய கண்காட்சி வைக்கணும். அதில் வைக்கும்போது தமிழ்நாடு ஓவிய சங்கத்தில் இல்லாதவங்களும் சரி, தனியாக இருக்கிறவங்களும் சரி, மொத்த பேரும் வந்து இங்கே இந்த தமிழ்நாட்டில் புத்தக கண்காட்சி நடக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி நடக்கிற மாதிரி ஒரு பெரிய நம்ம தீவுத்திடல்லையோ இது மாதிரி இடங்கள்ல, பெரிய இடங்கள்ல வச்சு ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடினாங்கன்னா இன்னைக்கு ஓவியனுடைய சிறப்பு என்னன்னு அன்னைக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயமா இருக்கும். அது நடத்துனாங்கன்னா போய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஓவியர்கள் அப்படின்ற தகுதி எதன் அடிப்படையில்? அதாவது எழுதுறவங்கெல்லாம் ஓவியர்களா, இல்லை படம் வரைகிறவங்க ஓவியர்களா? எல்லாருமே ஓவியர் தான் சார். அதாவது பென்சில் எடுத்து இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட நம்ம வீட்டுங்களை பார்த்தீங்கன்னா சோறுகளில் கிரிக்கெட் இருப்பாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். சிலர் வெறும் படிப்பில் தான் இருப்பாங்க. இவங்க போயிட்டு வீட்டில் சும்மா ஒரு பொம்மை வரைகிறதோ இல்லை ஒன்று பண்ணும்போது அவங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அவங்கள என்கரேஜ் பண்ணோம்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்க ஒரு வருஷத்துலேயே இன்ட்ரெஸ்டே மாறிடும் அவங்களுக்கு. அதுதான் ஓவிய தொழில். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, என்னுடைய பேத்திங்க 2 பேர் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க தான். அவங்களுக்கு நம்ம அந்த ஜீன் ஒன்று சொல்லுவோம். இருந்தாலும் அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் டிராயிங் பண்ணுறது தான் வேலையே, கலர் பண்ணுறது தான் வேலை. உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்களை என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. அது மாதிரி தான் அந்த ஓவிய தொழில் வந்து ஒரு சாதாரண தொழில் கிடையாது சார். ஒரு கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் இது. இப்போ ஓவியங்கள்லேயே சிலர் வந்து ஒரு ஓவியத்தை வரைகிறாங்க, அப்புறம் மணலை அப்படி கொட்டி விடுறாங்க, அது ஓவியமாக தெரியுது. அது அந்த ஓவியனுடைய கற்பனைகள் தான் சார் இது. அதை கொட்டும்போது என்ன ஒரு ஷேப் வருதுன்னு அது மனசில் நினைக்கிறாரு பாருங்க. அது கொட்டிட்ட பிறகு அதில் என்ன ஷேப் வருதுன்னு அதை காமிக்கிறாரு பாருங்க. இதுதான் அவருடைய திறமை. கொட்டிட்ட பிறகு அவர் கண்ணுக்கு என்னென்ன ஷேப் தெரியுது, இந்த ஷேப் பண்ணுறது அது ஒரு பெரிய வித்தை தான். இப்போ சாதாரணமாக நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நிழல், நம்மளுடைய நிழலில் ஏதோ ஒரு நிழலே வருது. அந்த நிழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண நிழலாக தெரியலாம், பொதுமக்களுக்கு நிழலாக தெரியலாம். எங்கள் கண்ணோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு பெரிய ஓவியமாக கண்டிப்பாக தெரியும். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? சிலர் வந்து அரிசியில் ஓவியம் வரைகிறாங்க, இந்த பென்சிலோட முனையில் சாக் பீஸில் அதெல்லாம் வரைகிறாங்க. இவர்கள்லாம் நீங்கள் ஓவியர் சங்கத்தில் இருக்காங்களா? ஒரு சில மாவட்டங்கள் இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. அவங்க அதனுடைய தொழிலையே அப்படியே பண்ணிட்டு இருக்கனால கண்டினியூவாக இதில் தெரியாமல் இருக்காங்க. அவங்களையும் வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு. இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ஓவியர்களுக்கு என்று ஒரு சிறப்பு கவனத்தை கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். அவங்களுடைய இந்த நினைவுகள், கோரிக்கைகளை அரசு கவனிக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.